மரியாதை செய்யறாங்க. கை தட்டுங்க. அடுத்ததாக சகோதரர் அம்பரீஷ் அவர்கள் ஆதியம் குரூப் சார்பாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையின் வாயிலாக விருது பெற்ற எங்களோட அன்பு ஆசான் கலை வளர்மணி இந்த நலிவுற்ற கலைகளை மீட்டெடுக்கும் வண்ணமாகவும் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கும் வண்ணமாக இருந்துட்டு இருக்கிறாரு. அடுத்ததாக எங்கள் கலைஞர்களை தமிழக பண்பாட்டு இயக்கம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல முதலாம் ஆண்டு தமிழ்நாட்டு கலை விழா பற்றியெல்லாம் குறிப்பிட்டுள்ளனர். செய்யுள் என்னும் மரபு கவிதை வடிவத்தின் பழமையை எடுத்து காட்டுகின்றது. அந்த வடிவத்தை இன்று பேணி காக்கும் மரபு கவிஞர் பாவலர் கருமலை தமிழாளன் மரபு கவிதைக்கான தமிழ் தாய் விருது பெற்ற ஐயா அவர்கள் அண்ணன் எல்லோராமணி அவர். அடுத்ததாக அன்பு தோழர் சாஜன் அவர்களுக்கு தமிழ்நாட்டு கலை விழாவை 6ஆம் ஆண்டாக நடத்தி வருகிறோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கலைகளை தப்பாட்டம், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம் என 15க்கு மேற்பட்ட கலைகளை தமிழகம் முழுக்க தேடி தேடி கொண்டு வந்து ஒசூரிலே நாங்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இது 6ஆம் ஆண்டு. 5 ஆண்டுகள் நாங்கள் மிகச்சிறப்பாக மக்களுடைய பங்களிப்போடு, மக்களின் பங்களிப்பு அப்படிங்கிறது என்னன்னா, ஒசூரை பொறுத்த வரைக்கும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இப்படி பல மொழிகள் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த தமிழ் மரபை மீட்பதற்காக எங்களுடைய பணிக்காக அத்தனை உள்ளங்களும் எங்களுக்கு உற்ற துணையாக இருக்கிறாங்க. இதன் மூலமாக நலிந்து வரக்கூடிய இந்த கலைகளை நாங்கள் மீட்டு கொண்டு வருகிறோம். அதே போல நலிவடைந்த கலைஞர்களுக்கு எங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் துணை செய்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைகள் என்னென்னவோ, தமிழ்நாட்டில் 2000-3000 ஆண்டு காலமாக இருந்த கலைகள் என்னவோ, அது எந்த மொழியை சார்ந்ததாக இருந்தாலும் கூட நாங்கள் அந்த கலையை மேடையேற்றுகிறோம். புதிதாக இந்த முறை எருதுகட்ட மேளம் அப்படின்னு சொல்லி ராமநாதபுரத்திலிருந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அது கிட்டத்தட்ட மாடு எருதுகளை அடக்குவதற்காகவும் கோவில் திருவிழாக்களிலே அடிப்பதற்காகவும் உருவாக்கக்கூடிய அந்த எருதுகட்டு மேளத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதே போல திருவண்ணாமலையிலிருந்து பெரிய மேளத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம்.